பிரைஸ் காட். இந்த புதிய வாரம், புதிய நாளை கர்த்தர் நமக்கு காண கிருபை தந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இந்த மார்ச் மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை அழிந்து போகாதபடிக்கு கிருபையினாலே அவர் பாதுகாத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவன் தமது கிருபையை இந்த காலை வேளை வரைக்கும் விளங்க பண்ணினபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம், அதனுடைய 34வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்கே இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார்: அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் வாழுகிற நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவர் யாருன்னா, இந்த உலகத்துல கடந்து வந்து இரத்தம் சிந்தி பாடு அனுபவித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருந்து உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம் பாருங்களேன். நமக்காக பரிந்து பேசுவதற்கு இந்த உலகத்துல யார் இல்ல, நமக்காக உதவி செய்வதற்கு யார் இல்ல. ஆனா இயேசுவானவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த பிதாவின் இடத்துல நம்மை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். இயேசு நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில நீங்கள் சிக்கி தவித்தாலும், எப்பேற்பட்ட பாதையில நீங்கள் கடந்து வந்தாலும், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் அந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இந்த காலை வேளையிலே அந்த இயேசுவை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது ஆமென் என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதிகரிங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை ஆண்டவரை நீர் வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இந்த இறுதி நாளிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கிருபை தந்திருக்கிறேன். அதற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவன், எங்களுக்கு ஆண்டவரே மத்தியஸ்தனாய் இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க, வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்வதற்கு ஆவியானவரை கிருபை தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே எப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.